SUD லைஃப் சாரல் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இந்த பாலிசியால உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கேரண்டீடா கொடுக்க முடியுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசி ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் இமீடியட் ஆன்விட்டி பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆன்விட்டி வித் ஃபுல் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. என்ட்ரிக்கு நோ மெடிக்கல் டெஸ்ட் ரிக்வயர்மெண்ட் அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இதில் 2 ஆன்விட்டி ஆப்ஷன் இருக்குது. சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. 20 ஸ்பெசிஃபைட் கிரிட்டிக்கல் இல்னஸஸ் ஒரு டயக்னோசிஸ் இருந்துச்சுன்னா சரண்டர் பெனிஃபிட்மே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் சர்வைவல் பெனிஃபிட் இருக்கு, மெச்சூரிட்டி பெனிஃபிட் இல்லை. அண்ட் இதில் இருக்க அட்வான்டேஜ் ஒன் டைம் ப்ரீமியம், சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் அஷ்யூர்ட் பென்ஷன் பே அவுட் ஃபார் லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் பென்ஷனுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. பாலிசி சரண்டர் அதுவும் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் தான் அலோவ் பண்ணுறாங்க. கார்பஸும் லாக்டவுனாக இருக்கிறதுனால ஒரு பர்ச்சேஸ்க்கு அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி பெருசாக இல்லை. நம்மளுடைய ஆன்விட்டி இன்கம் ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இங்கே இதில் நம்ம IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். பாலிசி ப்ராஷரில் இருக்கிற பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் படி. ஸோ நம்ம ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னும் இந்த பாலிசியை பற்றி இன் டீட்டெயிலாக சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 60-year-old மேல் இந்த பாலிசியில் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்டர் ஆப்ஷன் 1 லைஃப் ஆன்விட்டி வித் 100% ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அவருக்கு ஆனுவல் ஆன்விட்டியாக 33,784 rupees கிடைக்குது. அட் தி ஏஜ் ஆஃப் 85, அதாவது அஸ்யூமிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நாமினிக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் 5 lakhs கிடைக்குது. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ படி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் அவுட் டு பி 6.64% அஸ் பர் த பாலிசிஸ் மெச்சூரிட்டி கால்குலேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மே சீம் அட்ராக்டிவ். பட் ஸ்டில் இதில் நோட்டபிள் லிமிடேஷன்ஸ் இருக்கு. லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா ஒன்ஸ் பர்ச்சேஸ்ட் இந்த ஃபண்ட் ரிமைன்ஸ் லாக்ட். அப்போனா சரண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸை தான் பெர்மிட் பண்ணுறாங்க. லைக் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸோட டயக்னோசிஸ் அந்த மாதிரி. கார்பஸை மற்ற கோல்ஸ்க்கு ரீடைரக்டும் பண்ண முடியாது. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரீஇன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ். அண்ட் ஆல்சோ ஆனுவல் ஆன்விட்டி அமௌண்ட் ஓவர் டைம் இன்க்ரீஸும் ஆகலை. ஸோ லிவிங் காஸ்ட் எவ்ரி இயர் ரைஸ் ஆனாலும் இதோட ஃபிக்ஸட் இன்கம் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ என்னதான் ஒரு ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன் வித் ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணாலுமே 2 கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை இட் ஃபெயில்ஸ் டு அட்ரஸ், லைக் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் இருக்கிற லிக்விடிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம். ஸோ இப்போ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம நெக்ஸ்ட் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FD எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப் அண்ட் ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன் உங்களுக்கு ஒரு சோசன் டென்யூரில் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பே அவுட்ஸ் கிடைக்குது. எக்ஸ்பெக்டடாக 6 to 7% ஆனுவலி ரிட்டர்ன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேக்ட் ஆப்ஷன். திஸ் இஸ் டெய்லர்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இதுலேயுமே குவார்டர்லி பே அவுட்ஸ் மூலிமா அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. ஸோ SCSS பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டடாக 8.20% ஆனுவலி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் இஷ்யூட் பாண்ட். அதுவும் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டட் NSCயோட லிங்க் ஆகி இருக்கிறதுனால இட் என்ஷோர்ஸ் பை ஆனுவல் இன்கம். இதில் இப்போ கரண்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் வந்து 8.05% ஆனுவலி. இது எல்லாமே என்னதான் SUD பாலிசி மாதிரி சிம்லராக ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ கொடுத்தாலுமே நம்மளுக்கு இதில் பெட்டர் லிக்விடிட்டி இருக்குது அண்ட் ஜென்ரலி அதை கம்பேர் பண்ண ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஆனால் இதுலேயுமே ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டரை அட்ரஸ் பண்ணலை, அதாவது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஸ்டெடியாக நம்மளோட மணியோட பர்ச்சேசிங் பவரை எரோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்கமும் ஒவ்வொரு டைம் க்ரோ ஆனால் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ரிட்டையரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணவோ இல்லை லைஃப் ஸ்டைலை சஸ்டெயின் பண்ணுறதுக்கோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஸ்ட்ராட்டஜி, அதுவும் வந்து SUD லைஃப் பாலிசியோட பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்க சேம் ஃபிகர்ஸ் வச்சு
நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த பாலிசி ப்ராஷரில் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் 5 lakhs இல்லையா? ஸோ அதே மாதிரி இனிஷியல் ஆனுவல் வித்ட்ராவலும் 33,784 rupees வச்சுக்கலாம். இதில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பொட்டன்ஷியல் அவுட்கம்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண தான் நம்ம ஸ்க்ரீனில் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன அசியூம் பண்ண போகிறோம்னா 60% அந்த 5 lakhs, அதாவது 3 lakhs பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வெல்த் கிரியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரிமைனிங் 2 lakhs டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ரெகுலர் டே டு டே நீட்ஸ்க்காக நம்ம அலோகேட் பண்ணுறோம். ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆவரேஜ். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் 6% ஈல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆனுவல் வித்ட்ராவலில் 6% எவ்ரி இயர் நம்ம அதுவும் எவ்ரி 5 years இன்க்ரீஸ் பண்ணோம் டு கீப் அப் வித் இன்ஃப்ளேஷன். எவ்ரி 5 years டெப்ட் போர்ஷனை ஈக்விட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் இருந்தால் ரெப்ளனிஷ் பண்ணுறோம். Final equity to debt transfer takes place at the age of 71. So debt portion நம்மளுக்கு immediate and regular needs cover பண்ணுது. Equity portion inflation combat பண்ணுவோம், lifestyle sustain பண்ணுவோம், helpful-ஆ இருக்கு. So rebalancing maintains discipline and also ensures corpus longevity. இந்த ஸ்ட்ராட்டஜியோட key benefits பார்த்தீங்கன்னா regular cash flow throughout retirement, inflation adjusted income also to preserve lifestyle, and பார்த்தீங்கன்னா sustainable corpus, இது உங்க lifetime beyond it can last. இந்த பெனிஃபிட்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் பென்ஷன் பிளான்ல நமக்கு மிஸ்ஸிங். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்யூடி லைஃப் சாரல் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்விட்டி ப்ராடக்ட். இதில் ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்விட்டி பே அவுட்ஸ் இம்மீடியட்லி நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்குவீங்க. இது ஒரு சிம்பிள் ஹேசல் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷனாக, அது ஒரு ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம் நமக்கு லைஃப்க்கு கொடுக்குற மாதிரி தான் இவங்க பொசிஷன் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. இதோட 2 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைஃப் ஆன்விட்டி, இல்லைனா ஜாயிண்ட் லைஃப் ஆன்விட்டி. பட் இதோட ஃபீச்சர்ஸை நம்ம க்ளோஸாக எடுத்து பார்த்தா தான் இதோட மேஜர் லிமிடேஷன்ஸ் தெரியுது. நோ லிக்விடிட்டி. ஸோ ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா கார்பஸ் லாக் ஆகிடுது. இன்னொன்று இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆன்விட்டி அமௌண்ட் நம்ம எக்ஸ்பென்சஸ் ரைஸ் ஆனாலுமே அந்த அமௌண்ட் ஃபிக்ஸடாக தான் இருக்குது. இந்த ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளானோட வேல்யூவே சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. இந்த ரீசனுக்காக தான் இந்த பாலிசி நம்ம ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஐடியல் அடிஷனாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இதை விட ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்னா, உங்கள் ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி அலோகேஷனை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஈக்விட்டி இன்ஃப்ளேஷனை கவுண்டர் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும், உங்கள் லைஃப் ஸ்டைல லாங் டேர்மில் ப்ரொடெக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி அக்ராஸ் அசட் கிளாஸஸ் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ கேன் ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் சேஃப்டி, க்ரோத் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டும் மற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ரிஸ்க்கை விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் என்ஷோர். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.